ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேஜில் பேசிக் ஆரி கோர்ஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயுமே நிறையா பேர் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸஸை நீங்கள் கிளாஸஸ் மூலியம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம 15 days கோர்ஸ் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 to 13 கிளாஸ் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீ கிளாஸில் எவ்வளோ டிசைன்ஸு, மாடல்ஸு, என்னென்ன ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியுமோ அது ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அந்த 1 to 13 கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு வியூ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வியூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா பேசிக் செயின்ஸ் சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆரி ஒர்க்னாலே அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பேசிக்காக அந்த செயின்ஸ் போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுத்து எல்லாமே ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த செயின்ஸ் நல்லா நீட்டாக நல்லா கொஞ்சம் ஸ்பீடோட போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆரி ஒர்க் கண்டிப்பாக வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். இதை வச்சு தான் எல்லாமே ஆரி ஒர்க்னாலே இதை வச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக் செஞ்சு அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்போ அதுக்கு எண்டு போடணும் தானே, இல்லைன்னா நம்மளுக்கு உருகிட்டு வந்துடும். அதனால அதுவும் பார்த்துருப்போம். இதெல்லாம் இதுதான் பேசிக்காக, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருப்போம், இந்த பேசிக் சேஞ்சஸ்மே நம்ம ஃபஸ்ட்டு எதில் போட்டிருப்போம் அப்படின்னா ஜரி த்ரெட் அதில் தான் போட்டிருப்போம். அதில் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்து நார்மல் த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அது மாதிரி நம்ம ஃபஸ்ட் பிகினர்ஸாக இருக்கும் அப்படின்றப்போ இந்த துலிப் பிராண்டோட நீடில் தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இதிலே டபுள் செயின்ஸ் சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துருப்போம். அதுக்கு டபுள் செயின்ஸ் என்னது, நம்ம நார்மலாக ஒரு பேசிக் செயின்ஸ் போடுறோம்ல, அதுலேயே இப்போ லாஸ்ட்டில் முடிஞ்சோடனே கீழேருந்து மறுபடியும் பக்கத்துலேயே இன்னும் போடுறது, அதுதான் டபுள். இதுலேயே நம்ம 3 லேயருமே போட சொல்லியிருப்போம். இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ப்ளவுஸோ ஏதோ ஒர்க் பண்ண போகிறோம், ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்டரில் 3 ஜரி த்ரெட் லைன் கொடுத்துடணும். பேசிக் செஞ்சு கொடுத்துடணும். அப்போ தான் பார்க்க லுக்காக இருக்கும். அதனால் 3 ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால அதெல்லாம் போட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அதிலே ஷேப்ஸ், அதாவது சிங்கிள் ஸ்டிச்சில் ஷேப்ஸ்லாம் நான் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அப்புறம் ஜரி த்ரெட்லேயே ஜிக்ஸாக் டைப் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜிக்ஸாக் டைப்பில் 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டைப் 2 வச்சு ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நம்ம எல்லாமே பேசிக்காக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கணும். அதே டைம் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சும்மா இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் ப்ளவுஸ் இதை வச்சு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் நான் 15 days கிளாஸில் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜிக்ஸாக் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் வச்சு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன் ஜிக்ஸாக்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சுகர் பீட்ஸ் வச்சு போடுறது. இப்போ பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே நார்மல் மிஷின் த்ரெட்டில் தான் நம்ம பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம என்ன கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த கலர் த்ரெட்டில் தான் நம்ம பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸில் பண்ணியிருப்போம். அதிலே ஷேப்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸுங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கடுத்த சைஸ் உள்ள பீட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். 2mm, 3mm, 4mm, 5mm இந்த பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். அதுலேயுமே நம்ம ஷேப்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜரி த்ரெட்டையும் நம்ம இந்த சுகர் பீட்ஸு இல்லை நார்மல் வேறு 2mm, 3mm இந்த பீட்ஸை வச்சு நம்ம டிசைன், அது ஒரு ஹேண்ட் ஸ்லீவுக்கு கொடுக்குற மாதிரி டிசைன் ஒரு 2-3 சொல்லியிருப்பேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பீட்டில் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எத்தனை பீட் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சுகர் பீட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பீடாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே இது சுகர் பீட்ஸ்க்கு அடுத்து, அதாவது 2mm பீட், அதுவுமே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் அதுவுமே நம்ம 2 பீட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட் பீடும் நம்ம 2 பீட் யூஸ் பண்ணி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போக மித்த எதுனாலுமே 2, 3mm, 4mm, 5mm, அதுக்கப்புறம் வீட் பீடு, ரைஸ் பீடு, அதுக்கப்புறம் ரைஸ் கட் டியூப் பீடு, இதெல்லாம் நம்ம ஒன்று தான் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் சைஸ் பெருசு குட்டியாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம 2 பீட் லோட் பண்ணோம். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு பீடாக தான் லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லூஸாக இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும், லூஸாக இல்லாத மாதிரி. அதனால இந்த இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா தான் நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க, நீங்களே உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் நீங்கள்
இது பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட் பீட் வச்சு போட பார்த்துருப்போம். அதில் சிக்ஸாக்ல வந்து நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி டியூப் பீடும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரைஸ் பீட்லேயும் அதே தான், பீட் பீடும் அதே தான். இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த நான் சொன்ன எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து நிறையா டிசைன்ஸ் நீங்கள் வந்து போடலாம். ப்ளவுஸில் நிறையா டிசைன்ஸ் போடலாம், நிறையா ஒர்க் பண்ணலாம். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நார்மலாக கற்றுக்கிட்டு வச்சுட்டோம்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நம்ம வந்து அதை வச்சு நிறைய நம்ம வந்து டிசைன்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா போட்டு பார்த்து நல்லா பழகிக்கிறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன்லாம் வரும். எடுத்தோடனே வந்து வராது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பெர்ஃபெக்ஷனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இது குந்தன் பீட்ஸ் வச்சு நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் அதை நம்ம பார்த்துருப்போம். குந்தன் பீட்ஸ் எத்தனை வெரைட்டி இருக்குது, எந்தெந்த வெரைட்டி எப்படி போடணும், அதை வச்சு நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ளவுஸ்க்குலாம் என்ன ஒர்க் போடலாம் அப்படின்றதுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த மண்டலா டிசைன் ஹேண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக் டிசைனுக்கு வந்து அந்த திலகம் ஷேப், அதாவது இந்த கோன் மாதிரி இருக்கும்ல, முக்கோணம் மாதிரி, அதை வச்சு நம்ம நெக்குக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுக்கலாம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு வீடியோவாக போடும் போது அதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருப்பேன். அதை வச்சு உங்களுக்கு ஐடியா வந்து நான் கொடுக்கவும் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்தீங்க, வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரீகால் மாதிரி வரும். ஓகே, இதெல்லாம் இதுதான், ஆமாம் இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டுக்கு அப்படியே அதுவாகவே வரும். அதனால தான் சரி நம்ம எல்லா கிளாஸ் முடிச்சு ஒரு ஓவர்வியூவாக ஒரு வீடியோ கொடுப்போம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து நான் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் அதாவது டே 15க்கான கிளாஸ் என்னதுன்னா, நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அதை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம், சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் முதல் வீடியோ வந்து இந்த மாதிரி ஓவர்வியூவாக எல்லாமே நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ப்ளவுஸ் 15 கிளாஸ் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணணும், அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, நம்ம இப்போ Day 1 13 வரைக்கும் நம்ம பேசிக்காக ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து Day 1 Day 2 அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் போட்டிருக்கணும். என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேனோ, என்னென்னலாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே நீங்கள் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைன் கொடுப்பேன், அந்த டிசைனை நீங்கள் போட்டுக்கணும். அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷிப்பிங் சார்ஜும் வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நியர்மை லொக்கேஷன் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம், லோக்கல் பிக்கப் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வெளியூராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜுமே வராது. என்னென்னு உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் என்னென்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம அந்த 15 days கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசிக் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே இருக்கும். அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணி தான் கிளாஸஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா டெலகிராமில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் டெலகிராமில் வீடியோஸ் வந்துடும். அப்போ டெலகிராம்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எப்போவுமே இருக்கும். நீங்கள் எப்போனாலும் பார்த்து எப்போனாலும் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எடுத்து வீடியோஸை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் வந்து கொண்டு போகலான்னு இருக்கோம். அட்வான்ஸ் கிளாஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் என்னென்னு சொல்கிறேன். அட்வான்ஸ் லெவலுக்குமே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் லெவலுங்கிறப்ப எல்லாமே கவர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பேசிக்காக நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். இதை வச்சுமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அது போக வந்து நீங்கள் அட்வான்ஸாக சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ஜர்தோசி, மிரர் ஒர்க்கு, நெட் ஃபிக்ஸிங்கு, நெட் ஃபிக்ஸிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னுமே அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் தான் வரும். உங்களுக்கு வந்து அதுவுமே
லேர்ன் பண்ணிக்கணும், பிஸ்னஸாக வந்து அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ட்டு எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள், சஜஷன் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஃப்ரீ டைமில் வந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம பிஸ்னஸ் லெவலுக்குமே நம்ம கொண்டு போகலாம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீ கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையா பேருக்கு இந்த பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், பேசிக்காக எனக்கு போட தெரியும், எனக்கு அட்வான்ஸ் லெவல் தான் தெரியாது, நான் அதுதான் கற்றுக்கணும் அப்படின்ட்டுனாலும் நீங்கள் தாராளமாக டேரெக்டாக அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களோட விருப்பம். நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக